வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போர்னியோ டயக்ராம்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஈஸியாக நம்ம கற்றுக்கிற மாதிரி இந்த போர்னியோ டயக்ராமில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம தேடும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரே ஃபோன், அதை எக்ஸாம்பிள் ஒரு மாடல் எடுத்துகிட்டு நம்ம தேடுறோம்னா அந்த மாடல் சர்ச் பண்ணாலே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ஃபால் ஃபைண்டிங்லேருந்து பிட் மேப்பு, சிக்மாட்டிக் டயக்ராம் வரைக்கும், அது மட்டும் இல்லை டேட்டா ஷீட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஸ்மார்ட் போர்டுன்னு சொல்லி தனியாக புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஈஸியாக இருக்குது. அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு எந்த மாதிரி கற்றுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். அதாவது பிட் மேப்பு, டயட் வேல்யூ, ஹார்ட்வேர் சொல்யூஷனு, சிக்மாட்டிக் டயக்ராமு, அப்புறம் அந்த மாடலுக்குரிய தெர்மிஸ்டர் ப்ளஸ் வோல்டேஜோட லைனு, இதெல்லாம் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி எல்லா மாடலுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சில மாடல் வந்து சர்க்யூட் இல்லை அப்படின்னா நம்ம தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ எப்படின்னா ஒரு மாடல் எடுத்தால் மாடலோட விஷயங்கள் எல்லாமே A to Z இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டை பற்றியும் அதை பற்றி விஷயங்கள் இதெல்லாம் அந்த கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபால்ட்டோ அந்த ஃபால்ட்டோட அந்த செக்ஷனை மட்டும் காமிச்சிருப்பாங்க. அதை நோட் பண்ணி நம்ம தெளிவாக நம்ம அந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு லைட்டிங் சர்க்யூட் கம்ப்ளைண்ட் பார்க்குறோம். லைட்டிங்லேருந்து சப்ளை எங்கேருந்து வருது, எந்த ஐசியில் வேலை செய்யுது, அதோட தொடர்பு முக்கியமான லைன் மட்டும் நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஃபால்ட்டையுமே கண்டுபிடிக்கிறது ஹார்ட்வேர் சொல்யூஷன்ற கான்செப்டை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சிக்மாட்டிக் டயக்ராம் எடுத்து பார்க்குறோம்னா சிக்மாட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட் கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல் டயக்ராமும் கொடுத்துருப்பாங்க. லேஅவுட்ன்றது போர்டோட நம்பர்ஸை வச்சு நம்ம எந்த இடத்துல இருக்க அந்த ஸ்பேர்ஸ்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ அதை ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் லேஅவுட்ன்றது நம்பர்ஸ் வச்சு நம்ம சர்க்யூட் டயக்ராமில் எந்த இடத்துல இருக்குன்றதை ட்ரேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சிக்மாட்டிக் டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து ஒரு செல்லை பற்றி முழு விஷயங்கள் கம்ப்ளீட் A to Z தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு ஃபோனை பற்றி கற்றுக்கிறோம்னா கண்டிப்பாக சிக்மாட்டிக் டயக்ராம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம அதை வச்சு நம்ம வந்து சர்க்யூட் லைன் A to Z லைனாக கண்டிப்பாக கற்றுக்க முடியும். இந்த விஷயத்தை எவ்வளோ டீப்பாக கற்றுக்குறீங்களோ அதில் வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபால்ட்டையுமே ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு சர்க்யூட் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே பெட்டராக இருக்கும். அதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ சிக்மாட்டிக் டயக்ராம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து நிறைய ஃபால்ட்டை புது விஷயங்களை கற்றுக்க முடியும்னு சொல்லுவேன் நான். இப்போ சர்க்யூட்டை முறையாக ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த சிக்மாட்டிக்கை ஃபாலோ பண்ணணும். ஹார்ட்வேர் சொல்யூஷனை பொறுத்தவரை வந்து நம்மளுக்கு சிம்பிளான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சிக்மாட்டிக் ப்ளஸ் லேஅவுட்டை வச்சு நம்ம முழுமையாக ஒரு ஃபோனை பற்றி கற்றுக்க முடியும். அப்போ ஏற்கனவே இந்த கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டயோடு வேல்யூன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர்லேருந்து எல்லா பின்னுக்குரிய மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மீட்டரோட கான்செப்டாக நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு கனெக்டர் எது கேமரா கனெக்டரோ டிஸ்பிளே கனெக்டரோ எது எடுத்துட்டாலும் அதோட வேல்யூ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கான்செப்டை நீங்கள் டயட் வேல்யூ கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். அதை வச்சு நம்ம என்ன வேல்யூ இருக்குது அப்படின்ற விஷயத்தை ஒவ்வொரு பின்னுக்கும் என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். இந்த வேல்யூ கம்மியாக இருந்தால் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும், வேல்யூ கூட இருந்தால் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும், அதில் அதை பாதிக்கப்படக்கூடிய பொருள் என்ன மாதிரி இருக்கும், அதாவது அந்த சர்க்யூட்டில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணி எந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருப்பான்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம முழுமையாக கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி வேல்யூ நீங்கள் டேரெக்டான இதில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஐசியோட பின் டீட்டெயில் தெளிவாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். இதில் பாருங்கள் A to Z ஐசியோட பால்ஸில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ ப்ளஸ் அதோட நேம் என்ன, எங்கேருந்து அந்த கனெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, என்ன வோல்டேஜ் வருது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஐசியை நம்ம வந்து செல்ஃபோனை பிரிக்காமலே இந்த போர்னியை வச்சு நம்ம A to Z ஐசியோட பால்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது டம்மி பால் எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சில நேரம் ஐசியை கழட்டும் போது பிரிண்ட்டோட கட்டாக வாய்ப்பு இருக்கும். அப்படி பிரிண்ட் கட்டாக இருந்தாலும் அது டம்மி காலா இல்லை அதுக்குரிய வேல்யூ சரியாக வந்திருக்கா, அது வேல்யூ லைனா இல்லை சப்ளை லைனான்ற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ஐசியோட வேல்யூ டயட் வேல்யூவில் அந்த ஐசியோட வேல்யூஸு கொடுத்துருப்பாங்க. அதை தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் எடுத்துட்டால் மொபைலில் விஷயங்கள் A to Z நம்ம கண்டிப்பாக இந்த போர்னியை வச்சு நம்ம தெளிவாக கற்றுக்க முடியும். அதே மாதிரி ஐஸோட பால் செல்லக்கூடிய இந்த வேல்யூ மட்டும் இல்லாமல்
சப்ளை லைனில் வரக்கூடிய கெப்பாசிட்டரோட வேல்யூ, அந்த சர்க்யூட் லைனில் வரக்கூடிய வோல்டேஜில் வரக்கூடிய கெப்பாசிட்டியில் என்ன மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதில் முக்கியமான இன் அவுட் வோல்டேஜோட வேல்யூ கான்செப்டே நம்ம இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஐசியோட கான்செப்ட் ஒன்று பார்த்துட்டு, ரெண்டாவது மெயின் சப்ளையோட வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா வேல்யூ வச்சு சர்க்யூட்டில் ஷார்ட் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மெயினான வேல்யூ வோல்டேஜ் கான்செப்ட் ஃபாலோ பண்ணும்போது வோல்டேஜ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வோல்டேஜ் நம்ம தெளிவாக சர்க்யூட் வச்சு நம்ம பார்க்கும்போது ட்ரேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக தெரியணும் வேல்யூ வச்சு ட்ராப் ஆகிருக்கா, ப்ளஸ் வோல்டேஜ் அதுக்கப்புறம் குறைஞ்சிருக்கா, இல்லை ஆம்பியரில் பிரச்சனை இருக்கான்ற விஷயத்தை நம்ம இந்த கான்செப்ட் டயக்ராம் வச்சு நம்ம பார்க்க முடியும்னு சொல்ல வரேன் நான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த போர்டு டயக்ராமில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்டான ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போர்டுன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இதில் அந்த ஆப்ஷனை பற்றி தான் மெயினாக நம்ம பார்க்குறதுக்காக தான் வீடியோ கொடுத்துருக்கேன் நான். இப்போ அந்த ஸ்மார்ட் போர்டு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். நம்ம அதாவது இந்த ஆப்ஷனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு லைனை நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதில் இருக்க A to Z விஷயங்கள் நம்ம இதில் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். சேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் பிட் மேப் மாதிரியே ட்ராக் கொடுத்துருப்பாங்க. பிட் மேப்பில் வந்து நம்ம எப்படி கண்டினியூட்டி ஃபாலோ பண்ணி போகிறோமோ அதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸை வந்து தொடர்பு லைனை பார்க்குறது ஒரு மெத்தட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே இந்த அந்த பின் டீட்டெயில் வரைக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் எங்கே கனெக்டாக இருக்குது, என்ன நேமில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அது எதுக்குரிய லைனு, என்ன வோல்டேஜ் நேம் வரைக்கும் இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்டோ டம்மியோ இதில் காமிக்காது, மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஈஸியாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டை டச் பண்ணி பார்க்கும்போது அப்போ அந்த சர்க்யூட்டோட பேர் என்ன, அதை என்ன நேம் கொடுத்துருக்காங்க, என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் இதில் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம கண்டிப்பாக அந்த வோல்டேஜ் லைன்லேருந்து முக்கியமான ட்ரேஸ் பண்ணக்கூடிய லைன் வரைக்கும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஐசியோட பின் டீட்டெயில் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணாலே போதும். அதேமாதிரி ஒரு சில சப்ளை வோல்ட்டோட நேம் வந்து சரியாக ப்ராப்பராக தெரியாமல் இருந்தாலும் இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டை டச் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் ஒவ்வொரு காயிலில் வச்சு பார்த்தாலும் சரி, ஸ்பேரில் வச்சு பார்த்தாலும் சரி, அந்த ஸ்பேருக்குரிய வோல்டேஜ் நேம் என்ன, எந்த மாதிரி டைப் வோல்டேஜ் வரும், எந்த பின்னுக்கெலாம் அது கனெக்ட் ஆகும்ன்ற வரைக்கும் இதில் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பிட் மேப் வச்சு தெரியும்னு நினைக்கிறேன். பிட் மேப்லேயும் இதில் என்ன அப்டேட் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தெளிவாக நம்ம இதில் இன்னும் தெளிவாக நம்ம வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சரி, இப்போ கனெக்டர் இருக்குது, அதோட காலில் வச்சு பார்த்தாலும் அந்த லெக்கில் இருக்கக்கூடிய என்ன வேல்யூ ப்ளஸ் என்ன நேமு எதில் கனெக்ட் ஆகணுன்ற விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி டெஸ்டிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அந்த பாயிண்ட்டோட பேர் என்ன அப்படின்ற முதற்கொண்டு நம்ம A to Z இதில் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு ஸ்பேரில் வச்சாலும் சரி, இல்லை டெஸ்டிங் பாயிண்டில் வச்சாலும் சரி, ஐசியோட பின்னில் எதில் வச்சாலும் சரி, ட்ராக் இருக்கக்கூடிய பாதையில் அதுக்குரிய வோல்டேஜ் நேம் வரைக்கும், சர்க்யூட் லைனோட எத்தனாவது பின்னில் கனெக்ட் ஆகிறது வரைக்கும் நம்ம இதில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பிட் மேப்புக்கும் இதுக்கும் ஓரளவுக்கு மேட்சாக இருக்கும். பிட் மேப் சேம், இதில் வந்து தொடர்பு கண்டினியூட்டி கான்செப்ட் இதில் காமிச்சிருக்க மாட்டாங்க. மற்றபடி அது நேம் முதற்கொண்டும் பின் டீட்டெயில் வரைக்கும் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள், ஒவ்வொரு டெஸ்டிங் பாயிண்டில் வைக்கும்போதும் அதோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கிரவுண்டோ டம்மியோ பெரும்பாலும் இதில் கனெக்ஷன் காமிச்சிக்க மாட்டாங்க. மற்றபடி மெயினாக ட்ராக் போகிற லைனை ஃபுல்லாக நம்ம இதில் காமிச்சிருப்பாங்க. இதில் அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போர்டில் இருக்கக்கூடிய மெயினாக அது என்ன மதர் போர்டு நம்ம வச்சு பார்க்குறோமோ அந்த போர்டில் இருக்கக்கூடிய பேட்டரி கனெக்டர்லேருந்து ஹெட்செட் லைன், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் முக்கியமான சர்க்யூட்டோட பின் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அதோட பேர் கொடுத்துருப்பாங்க, வேல்யூவும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன் இந்த கான்செப்ட்டு. இது மாதிரி நம்ம ஒன் பை ஒன்றா ஒரு ஃபோனை முழுமையாக நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவல் பெரிய லெவலில் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். நான் சின்ன சின்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு மெயினான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். அதேமாதிரி பிட் மேப்பை எப்படி நம்ம இதில் காமிச்சிக்கலான்னு பார்ப்போம். நம்ம இதில்
அதாவது பழைய கான்செப்ட் படி இல்லாமல் இதில் புதுசாக பிட்மேப் கான்செப்ட்லேயும் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியும். இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிட்மேப்லேயும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம லோட் ஆகட்டும், நான் உங்களுக்கு கிளியராக இதில் காமிக்கிறேன். நான் நார்மல் பிட்மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டி தேடும் போது ஒவ்வொரு லைனுக்கும் தொடர்பு இருக்க லைனை நம்ம ஃபாலோ பண்ணோம். சேம் இதே கான்செப்ட் தான் இதுலேயும். ஆனால் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிட்மேப்பில் வரக்கூடிய லைனில் என்ன லைன் போயிருக்கு, என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, என்ன பாதையோட கனெக்ட் ஆகும். ஸ்மார்ட் போர்டில் பார்த்த மாதிரி இதுலேயும் அந்த ட்ராக்கை சொல்லாமல், ஸ்மார்ட் போர்டில் வந்து ட்ராக் சொல்லியிருக்க மாட்டாங்க, கன்வெர்ட்டி காமிச்சிருக்க மாட்டாங்க. இதில் வந்து கன்வெர்ட்டி காமிச்சு அதோட முழு விஷயத்தையும் இதில் காமிச்சிருப்பாங்க. அப்போது A to Z இதை வச்சும் இன்னமும் அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டை பொறுத்தவரை அடுத்தது அப்டேட் பண்ணணும்னா ஒரு மொபைலை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அப்டேட்டே பண்ண முடியும். அப்போ ஃபுல்லாக படிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த போர்னியோ டயக்ராம் இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து பெட்டராக இருக்கும். எல்லோரும் அப்டேட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி அப்டேட் கான்செப்டில் நிறைய விஷயங்கள் என்ன தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுதோ சொல்லுங்கள். அதை பற்றி விஷயங்கள் வீடியோஸாக உங்களுக்கு தரேன் நான். அப்போது ஒவ்வொரு செக்ஷனுக்கு வரக்கூடிய வோல்டேஜ் லைன்லேருந்து வேல்யூ லைன் வரைக்கும் ப்ளஸ் அதில் போகக்கூடிய சர்க்யூட்டோட மெயினான ட்ராக் லைன் வரைக்கும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ போர்னியை எடுத்து ஒரு ஃபோன் எடுத்து தெளிவாக நம்ம கான்செப்டை ஃபுல்லப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சர்வீஸை வந்து இன்னமும் தெளிவாக கற்றுக்க முடியும்னு சொல்லுவேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொபைலை பற்றியும் ப்ளஸ் அதோட டயக்ராம் பற்றியும் லேட்டஸ்ட் அப்டேட் பற்றியும் நம்ம வீடியோஸ் நான் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.